இது மர்மதேசம். வணக்கம் திரு ஜெகன், என்னதான் நடந்துச்சு? வணக்கம் அக்கா, நான் ஜெகன் பேசுறேன். நான் ஜோஹூர்ல ஒரு தியேட்டர்ல மேனேஜரா வேலை. அப்போ எங்களுக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது. ஏன்னா பொதுவாகவே தியேட்டர்ல விடிய காலைல வரைக்கும் ஷோலாம் ஓடும் இல்லையா? அப்போ பொதுவாக நமக்கு ஸ்டாஃப் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்துல ஒரு இன்டர்வியூ நடத்தணும். அந்த இன்டர்வியூக்கு நிறைய பேர் பார்த்தாங்க. அதுல ஆண்கள் நிறைய பேர் தேவைப்படுறதுனால ஒரு 3 பேர் நம்ம ஆண்கள் புது ஸ்டாஃப் எடுத்தோம். படிச்சு முடிச்சுட்டு ஒரு பையன் வந்திருந்தாங்க. ஒரு தமிழ் பையன் இருந்தாரு. அவரு நான் வேலை செஞ்ச தியேட்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் அவருடைய வீடு இருந்தது. அங்க என்ன அவர் வரணும். அப்ப சில நேரத்துல என்ன ஆகும்னா, அவரால் லேட்டா முடியறதுனால, வேலை லேட்டா முடியும், அவரால் வீட்டுக்கு போக முடியாது. அப்ப விடிய காலை 2 மணி அந்த டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் விளையாரு 2 மணிக்கெல்லாம் நாங்க ஷோ ஓட்டும். அப்ப அவரால் போக முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, என் கூட தங்கிடுவாரு. அப்போ என்ன ஆகும்னா, நைட்ல நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் மட்டும் தூங்காம உட்காந்துருப்பாரு. அப்ப நான் கேட்பேன், ஏன் தம்பி? ஏன்னா நம்ம உட்காந்துருப்போம், படுத்து தூங்குவோம். நம்ம முன்னுக்கு லைட்லாம் அடைச்சிருப்போம். ஒரு உருவம் மட்டும் உட்காந்துருக்கும். நம்ம திடுக்குன்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு உட்காந்துருப்பாரு. நான் கேட்பேன், ஏன் தம்பி நான் உட்காந்துருக்கேன்? அப்போ மணி எத்தனை இருக்கும்? விடிய காலைல ஒரு 2 மணி அந்த மாதிரி. இல்ல 3 மணிக்கு நம்ம ஆஸ்பத்திரி போய் படுக்கிறோம்ல, அந்த மாதிரி டைம்ல தூங்க மாட்டாரு. இல்லைண்ணே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட நான் பேசும்போது அவரோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சிவப்பா இல்ல செவந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் கேட்பேன், ஏன் உனக்கு அப்படி இருக்கு? உனக்கு தான் தூக்கம் பத்தல தானே, நீ படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பேன். அப்ப விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவாரா? ஆமா. அந்த டைம்ல இருட்டா இருக்கும், லைட்டும் இருக்காது. அவரு தூங்காம உட்காந்துருப்பாரு. நான் போய் அவர் தட்டுனேன்னா தம்பின்னு கூப்பிடுவேன். என்ன பார்த்தாருன்னா கண்ணு அப்படி சிவப்பா இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும், கலங்கிரும். இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் வேலை இடத்துல என்ன ஆகும்னா, சொந்தமா பேச ஆரம்பிப்பாரு. இதை நானும் பார்த்திருக்கேன், என் கூட வேலை செஞ்ச மற்ற ஸ்டாஃபும் பார்த்திருக்காங்க. குறிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, தியேட்டர்ல உள்ளுக்கு லைட் அடிச்சுதானே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அஷரிங் வேலை செய்யும் போது அவர் உள்ளுக்கு போனா வெளியே வர மாட்டாரு. அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம், எங்க போனாரு என்ன பண்ணாரு. பாத்தீங்கன்னா தியேட்டர் பின்னாடி பக்கமா போய் உட்காந்துருப்பாரு. இருட்டான இடத்துலயே உட்காந்துருப்பாரு. உட்காந்து என்ன பண்ணுவாரு? உட்காந்தா இருப்பாரு. நான் கேட்பேன், இல்ல சில நேரத்துல சொந்தமா பேசுவாரு. அந்த மாதிரி அவர் உட்காந்துருப்பாரா, நாங்க போய் கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டாரு. அப்புறம் எழுந்திரிச்சு வந்துருவாரு. அப்ப இப்படி நடந்துட்டு இருந்தோன்னே நான் என்ன பண்ணேன், லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினேன். வீட்டுக்கு அனுப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்ப எனக்கு இதுல ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இருங்க, அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு வேற ஒண்ணு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. மர்மதேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு ஜெகன் அவருடைய வேலை செய்யற ஒரு சினிமால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது திரு ஜெகன்? நான் என்ன பண்ணேன், அவர் வீட்டுல போயிட்டு அவர் விட போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசினேன். உங்க பையன் இந்த இடத்துல இந்த மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்னையா சொல்றீங்க, அவருக்கு திரும்பவும் அதே மாதிரி இது வந்துருச்சா அப்படின்னு. என்னது திரும்பவுமா அப்படின்னு. ஆமாயா அப்படின்னாங்க. அம்மா என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அது அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப நடந்த சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன பண்ணிருக்காருன்னா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பாதையில வீட்டுக்கு நடந்து வருவாங்க. நடந்து வர பட்சத்துல அந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. அந்த சுடுகாட்டு வாரத்துல அந்த கல்லறை இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதுல இவரு கூட இருந்த ஒரு ஆளு அந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்த செஞ்சு அது பின் தொடர்ந்து வந்துருச்சு. இவரோட சேர்ந்து 4 பேர்த்தையும் பின் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு. என்ன சிக்கல்னா, மித்த 3 பேரும் அந்த ஆட்சி போயிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா இவருக்கு என்ன செஞ்சாலும் அது இவரை விட்டு போக மாட்டேங்குதா. தற்காலிகமான ஒரு முடிவாதான் இருக்கே தவிர தீர்வு இல்ல அப்படின்னு சொல்லி அழுந்தாங்க. அப்ப
அப்ப எனக்கு பயம் ஒரு சைட்டு. இதுல அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருந்தா அவருக்கு வந்து பயம், அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிதாயா அவர் அங்க வேலை தங்கி செய்யட்டோம்னு சொல்லிட்டு இடம் மாறி இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லி நான் நம்பி அனுப்புனேன் அப்படின்னு. இல்லையா கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு என்னால எப்படி அவர் கூட இருக்க முடியும், இல்ல அவர் எப்படி ரூம் தங்க வைக்க முடியும்? எனக்கு அது வேற ஒரு சைடு பயம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து பக்கத்துல இருந்த அந்த கோயில்ல போயிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்லி, எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்ன போது அவருக்கு தண்ணி கொடுத்தாரு. அம்மனோட அபிஷேக தண்ணி கொடுத்தாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து நான் குளிச்சேன். எனக்கு முதல்ல ஊத்தி குளிச்சுட்டு அந்த பையனை நான் தண்ணி எடுத்து குளிக்க சொல்லி நான் சொன்னதுக்கு, குளிக்கிறேனே அதேதான். நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ குளிச்சே ஆகணும்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்லை. கடைசியில் நான் தண்ணி எடுத்து தெளிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐயோ, ஏன் என்னாச்சுன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எப்படி? தண்ணி தெளிச்சோன்னே அவருக்குள்ள இருந்ததா இல்லைன்னு தெரியல, ரொம்ப வீரியமாயி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்து பயந்துட்டு நான் மயக்கம் போட்டு விட்டுதான் எனக்கு இது நடந்து. அப்புறம் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய பயத்தை கொடுத்து எனக்கு சீக்கு வந்து ஐயோப்பா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அந்த பையனை வந்து பின் தொடர்ந்து வந்தது. ஒரு பெண் வந்து கூடவே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இறுதியில எனக்கு வேலை பணி இடம் வந்து மாத்தினாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல, நான் வந்து வெளியாகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு வெளியாகினேன். வெளியாயிட்டு 5 வருஷம் கழிச்சு நான் திரும்பவும் ஜோஹருக்கு போகும்போது அந்த பையனுடைய கூட வேலை செஞ்ச பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நான் பேசினேன். பையன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அந்த பையன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இறந்துட்டாரா இல்ல இருக்காரா இல்ல எங்க போயிட்டாரு எதுவுமே எனக்கு தெரியல, இல்லன்ற ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. இதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கே தெரியலன்னு, அவருக்கு என்ன ஆனிச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அந்த குடும்பமும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த பையன் எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் நல்லபடியா இருப்பாரு, இல்ல குணமா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அவருக்கு என்ன ஆனிச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்க வேலை மாறதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி தெளிச்சிங்களா, மயக்கம் போட்டுட்டீங்க, அதுக்கப்புறமும் அவரு கூட வச்சிருந்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல அதோட வந்துட்டு நாங்க அவருக்கு எல்லாம் வந்துட்டு செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இது மேல நான் வந்து இவரை வச்சிருக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கூட வேலை செய்யறாருன்ற ஒரு காரணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டோம். பட் இருந்தும் எனக்கு அது பயத்தை தான் கொடுத்துச்சு. வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆனா அது பிறகு என்ன ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருக்கு, அவர் எப்படியாவது கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். உங்க நம்பிக்கை நிஜமாகட்டும். நான் எப்ப முழுமையா நம்பினேன் அப்படின்னா, நான் தீர்த்தத்தை போட்டு குளிச்சேன்ல, குளிச்சு தண்ணி தரையில பட்டு, அந்த தரையில பட்டு தேங்கி இருக்கும் அந்த தண்ணி, அதுல அந்த உருவம் தெரிஞ்சு, ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியாம அதுக்கு பிறகு அந்த நாள் நான் வந்து அவருக்கு மேல தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாள் எனக்கு அந்த நாள் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு பயத்தை அதிகமா கொடுத்ததுன்னா, என் வாழ்க்கையில அந்த மாதிரி என்னைக்குமே நான் பயந்தது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பயப்படுறேன். அப்படிப்பட்ட பயம் எனக்கு வாழ்க்கையில. குளிக்கும் போது அந்த தண்ணியில அந்த கருப்பு உருவம் பார்க்கும்போது அந்த பார்த்தது அந்த பயம். ஏன்னா அதனாலதான் நான் போயிட்டு தெளிச்சேன். ஏன் இந்த அளவுக்கு பண்ணுது உனக்கு, ஒன்னால அது என்னையே சட்டப்படுதா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. அதை தெளிச்சு கண்டிப்பா என்னையும் காப்பாத்திக்கணும், உன்னையும் காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நான் செஞ்சேன். ஆனா அதுக்கு பிறகு நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுதான் எனக்கு ஞாபகம். பிறகுதான் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அதாவது இந்த விஷயம் வந்து இப்படி நடந்திருக்கேன், இந்த பையன் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிருக்கா, ஸோ நெய்பர்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்புனேன், இந்த மாதிரி பட்டவர்களும் இந்த உலகத்திலயும் வாழ்றாங்க, அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்மதேசம். சொல்லுங்க திரு சிவாஜி, என்னதான் நடந்துச்சு? Miss Geeta, it happened to me in 1990. என்னன்னா, என்னோட கசன் வந்து என்னோட பக்கத்து வீடு. ஸோ நாங்கள் என் கசன் வந்து பினாங்கில் ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ கசன் வந்து எங்கள் மாமா மகன். அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவர் சடன் டெத் இறந்துட்டாரு. அப்போ ஐ திங்க் பிஃபோர்
கருமாதிக்கு முன்ன நடந்த கதை இது. ஒரு 10 நாள் இருக்கும் அவர் இறப்பு முடிஞ்சு. 10 நாள்ல நம்ம எங்க வீட்டுல இருக்க, அவங்க வீடு பக்கத்து வீடு. ஸோ இன்னும் துக்கம் வீடு தான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப வரலாம், ரொம்ப சோகத்துல இருக்கும் போது சோகத்துல இருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் வந்து எல்லாமே கதை, அந்த கதை இந்த கதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அது ஃபோபியானாலயா இல்ல அந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க வீடு பக்கத்து வீடு. ஸோ இன் பிட்வீன் அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வந்து ஒரு கனெக்டிங் டோர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கனெக்டிங் டோர் அப்புறம் எங்க வீட்டு டோர் வந்து இன்னொரு லிவிங் ஹாலுக்கும் கிச்சன் தென் ஒனி டாய்லெட், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எங்க வீடு. நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நான் மேல இதுக்கு போக மாட்டேன், மேக்காடியில் போய் படுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீடு டபுள் ஸ்டோரி. ஸோ மேல போக மாட்டேன், நான் கீழே ரூம்ல படுத்துருவேன். ஆக்சுவலி எங்க அம்மா தான் என் கூட இருப்பாங்க. ஸோ அந்த நைட் என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு டாய்லெட் போற ஒரு ஃபீல் பயம் ஒரு பக்கம் மனசுல. ஏன்னா இந்த இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. எங்க ரெண்டாவது அவன் கூட ரொம்ப க்ளோஸ் சொல்லிட்டு எங்கடா அந்த கதவு கிட்ட என்ன நிற்க போறான்னு அந்த பயம் என் மைண்ட்ல இருந்துச்சு. அப்புறம் நான் ஏஞ்சி நான் அம்மாவை கூப்பிடலான்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் டிஸ்டர்ப் டூ ரொம்ப லேட் நைட், மணி ஒரு 3 மணி இருக்கும் வெடிக்கால. அப்ப சரி நான் அப்படியே போயிடும்ட்டு நான் ஏஞ்சி நடந்து போயிட்டு அந்த கதவு திறந்தேன். ஓ மை காட், நான் நினைச்சது அங்க நெசமாலே நான் நினைச்சதால என்னோட இன்ஸ்டிங் சொல்லிச்சா, அதனால அங்க இருந்தா அது எதுவுமே எனக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அங்க கதவு கிட்ட அவன் நிக்கிறான். நிக்கிறோட நான் திருப்பி போயிடலாமா இல்ல போலாமா, டக்குன்னு என் கையை அவன் பிடிச்சிட்டான். ஒண்ணுமே செய்ய முடியல. என் கூட வான்னு நான் சொன்னல, என்னை விட்டு நான் வரல கூட இல்ல, நான் ரொம்ப ஒண்டி இருக்கேன், எனக்கு வந்து லோன்லியா இருக்கேன், என் கூட வா, பயப்படாத என் கூட வான்ட்டு அவன் ரிவர்ஸ்லயே அந்த தாங்கப்படி மேல ஏறி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல கூட்டிட்டு போறான். அப்புறம் அப்படியே நான் சொல்றேன் என்னை விட்டுன்ட்டு அந்த கிரீப் ரொம்ப கிராஸா பிடிச்சிருக்கேன், கையை பிடிச்சி என்னை அப்படியே கூட்டிட்டு போறான். அவர் பார்க்க நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கா இல்ல? எக்ஸாக்ட்லி அவன் தான் அது ஒன்னும் ஒரு கோரமாலாம் ஒன்னும் இல்ல. பட் இது அவன் தான் அது. அப்படி கையை பிடிச்சிட்டு என்னை கூட்டிட்டு போகும்போதுட்டு அவனை ஏசுறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. அதனால அவன் கூட நான் போயிட்டு நான் எப்படிதான் அந்த டைம்ல நான் யோசிக்கிறேன் எப்படி இது நம்ம எஸ்கேப் பண்றது இல்லைன்னு. அந்த டைம்ல வந்து நான் மதுரை வீரன் தான் நான் நினைச்சேன். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்ம தேசம். திரு சிவாஜி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கசன் இறந்து போய் அவருடைய வீட்டில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இது. சரி, நீங்கள் தாங்கப்படி மேலே நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய கசன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? நான் என்ன செஞ்சேன், நான் உடனே நான் மனசுல ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து ஐயா எனக்கு காப்பாத்துங்க நான் மனசுல நினைச்சேன். நான் அது மறு நிமிஷமே அவர் டக்குன்னு வந்து அங்க நின்றாரு மேல. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு சுருட்டு அடிச்சுட்டு தலைப்பாவை கட்டியிருந்தாரு. சூப்பருக்கு அப்படி நின்றாரு. அவர் வந்து கிராஸ் பண்ண கையோட அந்த கிரீப் அப்படியே என் கையை விட்டு அப்படியே போனுச்சு. நான் பார்த்தேன் அப்படியே அந்த காத்து மாதிரி போனதை நான் பார்த்தேன். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட் அவரும் மறைஞ்சிட்டாரு. நான் இப்ப சொன்னா கூட எனக்கு உடம்பு இப்ப சுத்துச்சு. அப்படியே நீங்க தெரிச்சு போய் என்ன பண்றது தெரியாம முழிச்சிருப்பீங்க அந்த டைம்ல. அதுவும் நான் குவைட்டா இறங்கி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வந்து கீழே உட்காண்டேன். எனக்கு அப்படியே டோட்டல் ஸ்வெட் அப்படியே உடம்புல வேர்த்துருச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பாருங்க. அதுவும் அவன் வருவான்ட்டு இது எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. பட் இதுக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பத்தி எங்கேயாவது போய் விசாரிச்சீங்களா என்ன ஏது அப்படின்ட்டுன்னு? யாருக்கும் சொல்லல, அம்மா கிட்ட அப்புறம் சொன்னேன். அப்புறம் சொன்னாங்க ஆக்சுவலி நான் ஒரு கோயிலுக்கு போவேன் அவங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா கூட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பயந்துட்டான் பையன். நான் சொன்னாங்க அப்படியே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு எனக்கும் அவர்கிட்ட நான் நேராவே கேட்டேன் இது உண்மையா இருக்குமாட்டுன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு அந்த ஆத்மா வந்து அன்டில் இந்த கருமாக்கி முடிகிற வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி வந்து பாக்குறது அந்த மாதிரி இருக்கும் சொன்னாங்க. பட் அது கூட மேபி ரொம்ப க்ளோஸா இருந்த வச்சு அவன் பிரேதன்னு ஒன்றை காமிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு 12 மணிக்கு மேல வந்து எங்கேயும் வெளியே போனேன்னு சொல்லிட்டாங்க. எங்க போனாலும் 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு.
ஆனா உங்களை ஏன் மேல கொண்டு போனாரு அப்படின்னு எதுவும் தெரிஞ்சுதா? மேல சொன்ன வார்த்தை அதுதான், என் கூட வந்துருன்னு. ஸோ அதனால மேல கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. இந்த மாதிரி மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.